பார்த்தோன்னா ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்துட்டு ஷூட் பண்ணிக்கலாம். அவுட்டோர்லலாம் வச்சு ஓட்டும்போது பார்த்தோன்னா கேமரா கிளாரிட்டி வந்துட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படி பின்னாடி பார்த்தீங்கனால தெரியும். கார்டு கொடுத்துருக்கிறனால இப்போ நான் இந்த கிளாஸில் வந்துட்டு இடிச்சா கூட உங்களுக்கு ரெக்க வந்துட்டு டேமேஜ் ஆகாது. அந்த கார்டு தான் வந்துட்டு உங்களுக்கு அடிப்படும். அதனால வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். லைஃப்பும் பார்த்தோன்னா நல்லா லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு டேக் ஆன் டேக் ஆப் அந்த மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒரு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பார்த்தோன்னா ஒரு நியூ மாடல் ட்ரோன் தான் கொண்டுட்டு வந்திருக்கோம். மாடல் நேம் பார்த்தோன்னா S1 Pro S2 Pro அப்படின்ட்டு வருது. இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தோன்னா வெறும் 3000 தான் வரும். இதை ஓப்பன் பண்ணி எப்படி பேர் பண்ணணும், எந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளை பண்ணணும் அது எல்லாமே காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து காட்டிடுறோம். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இந்த மாதிரி ஒரு பேக்கு தான் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுல் கிட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வருது. இதில் பார்த்தோன்னா டபுள் கேமரா டபுள் பேட்ரி கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ட்ரோனை வந்துட்டு எடுத்து ஃபோல்டு பண்ணி காட்டிடுறேன். ட்ரோனோட லுக்கை வந்துட்டு பார்த்துக்குங்க. ட்ரோன் பார்த்தோன்னா நல்லா ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்த்தோன்னா நல்லா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி தான் வருது. இது 4 சைடு பார்த்தோன்னா LED லைட்டு வந்துடும் உங்களுக்கு. மேலே பார்த்தோன்னா OIS சென்சார் கொடுத்துருக்காங்க. இது லேசாக காற்றடிக்கும் போது அது வந்துட்டு ஸ்டேபிள் ஆகும். இங்கே ஒரு கேமரா, கீழே ஒரு கேமரா. இந்த கேமரா பார்த்தோன்னா கண்ட்ரோலரில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் அதையும் வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டிடுறேன். அப்படியே வந்துட்டு பேட்ரி வந்துட்டு பார்த்தோன்னா 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் பேட்ரி பார்த்தோன்னா 2 இருக்குது. பேட்ரி சைஸ் பார்த்துக்குங்க, சேஃபு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் வரும் பேட்ரி சைஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தோன்னா மேனுவல் பேப்பர் வந்துட்டு 2 மேனுவல் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோன்னா ட்ரோனை வந்துட்டு எந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மேனுவல் பேப்பர் பார்த்தோன்னா இதில் உள்ள கேமரா வந்துட்டு எந்த மாதிரி ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு QR கோடு கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஸ்கேன் பண்ணி வந்துட்டு ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உள்ளே வந்துட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தோன்னா வின்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம வந்துட்டு கழட்டி மாட்டிக்கலாம். 2 இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சார்ஜர் போடக்கூடிய ஒரு கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா சார்ஜர் வந்துட்டு இங்கே வந்துட்டு போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 மணி நேரம் சார்ஜர் போட்டாலே போதும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வின்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தோன்னா சேஃப்டி கார்ட்ஸு தான் கொடுத்துருக்காங்க. இதையும் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபிட் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஓட்டுறன்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். கேமராவில் வந்துட்டு எந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும் எல்லாமே காட்டிடுறேன். கண்ட்ரோலரில் பார்த்தோன்னா மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா கேமரா வந்துட்டு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேக் ஆன் டேக் அப்பு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுற பட்டனு அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ட்ரோனுக்கு பார்த்தோன்னா இந்த சேஃப்டி கார்டு வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சேஃப்டி கார்டு எல்லாமே வந்துட்டு இதுக்கு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்குள்ளே ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறதை காட்டிடுறேன். அதுக்கப்புறமா ட்ரோன் ஆன் பண்ணி எப்படிலாம் பேர் பண்ணணும்னு காட்டிடுறேன். இதில் வந்துட்டு இங்கே ஒரு QR கோடு கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்துட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஆப்பு சர்ச் பண்ணுற இடத்துல வந்துட்டு HF UFO அப்படின்ட்டு வந்துட்டு போட்டோம் அப்படின்னா ஆப் வந்துடும். HF ஃபேஸ் விட்டு UFO ஏற்கனவே வந்துட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நான் காட்டிடுறேன். இந்த மாதிரி தான் வரும் லோகோ. டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேஜ் வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரோனை வந்துட்டு ஆன் பண்ணிக்கணும். இங்கே தான் வந்துட்டு பவர் பட்டன் வரும். இது வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரோன் வந்துட்டு ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரோன் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மொபைலில் உள்ள ஒய்ஃபை வந்துட்டு ஆன் பண்ணணும். மொபைலில் உள்ள ஒய்ஃபை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ண பிறகு தான் வந்துட்டு கேமரா வந்துட்டு அதில் வந்துட்டு கண்ட்ரோல் வரும் உங்களுக்கு. HF 55B அப்படின்னு போட்டு இதுக்குள்ளே நேம் வரும். இது கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட்ன்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அது கொடுத்துட்டோம் அப்படின்னா கேமரா கிளாரிட்டி வந்துட்டு வந்துடும். அப்படியே நான் கீழே வச்சுட்டு கேமரா கிளாரிட்டி காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தோன்னா ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்துட்டு ஷூட் பண்ணிக்கலாம். அவுட்டோர்லலாம் வச்சு ஓட்டும்போது பார்த்தோன்னா கேமரா கிளாரிட்டி வந்துட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படி பின்னாடி பார்த்தீங்கனால தெரியும். அப்படியே வந்துட்டு நான் கீழே வச்சிடுறேன். கீழே வச்சுட்டு எப்படி பேர் பண்ணணும் அதையும் வந்துட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். பேர் பண்ணுறது பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி தான்.
கண்ட்ரோலரில் பார்த்தோன்னா WA பேட்ரி பார்த்தோன்னா ஒரு 3 பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். மூணு பேட்ரி போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்தோன்னா கண்ட்ரோலரில் இதுதான் பவர் பட்டன். இந்த பட்டன் பார்த்தோன்னா லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரோனில் உள்ள லைட்டு பார்த்தோன்னா பிளிங்க் ஆகிட்டு எரிஞ்சு நிற்கும். இதுலேயும் பார்த்தோன்னா லைட்டு எரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டிக்கை வந்துட்டு மேலே ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி, மேலே ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி மோட்டார் வந்துட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த 2 ஸ்டிக்கையும் வந்துட்டு நான் பிடிச்சி வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு கிராஸாக வந்துட்டு ஒரு 3 வாட்டி பிடிச்சி வைக்கணும். இது பார்த்தோன்னா கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி 3 வாட்டி பிடிச்சி வச்சாதான் உங்களுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் வந்துட்டு ப்ராப்பராக பறக்கும். இப்போ பறக்குதா, கரெக்டாக பறக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டேக் ஆன் பட்டன் அழுத்தி செக் பண்ணி பார்க்கணும். இது அழுத்தும் போது பார்த்தோன்னா ட்ரோன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்ட்ரைட்டாக பறக்குதுன்னா நம்ம கீழே வச்சு பறக்க வைக்கலாம். நான் அப்படியே வந்துட்டு இங்கே வச்சுட்டு ஃப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த ரைட் ஹேண்ட் ஸ்டிக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தோன்னா மேலே அழுத்துனா ட்ரோன் மேலே போகும், கீழே அழுத்துனா கீழே இறங்கும். அதுவே ரைட்டு அழுத்துனா ரைட்டு ரொட்டேட் ஆகும், அதுவே லெஃப்ட் அழுத்துனா லெஃப்ட் ரொட்டேட் ஆகும். அதுவே இந்த ரைட் ஹேண்ட் ஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷன். இப்போ வந்துட்டு முன்னாடி அழுத்தினோம் அப்படின்னா ட்ரோன் வந்துட்டு முன்னாடி போகும், பின்னாடி அழுத்தினா பின்னாடி வரும் உங்களுக்கு. அதுவே லெஃப்ட் அழுத்தினா லெஃப்ட் போகும், ரைட்டு அழுத்தினா ரைட்டு போகும். அப்படியே நான் வந்துட்டு கீழே வச்சு ஃப்ளை பண்ணி காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். இதில் கேமரா வேறு நம்ம வந்துட்டு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நான் கண்ட்ரோல் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு கார்டு கொடுத்துருக்கிறனால இப்போ நான் இந்த கிளாஸில் வந்துட்டு இடிச்சா கூட உங்களுக்கு ரெக்க வந்துட்டு டேமேஜ் ஆகாது. அந்த கார்டு தான் வந்துட்டு உங்களுக்கு அடிப்படும். அதனால் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். லைஃபும் பார்த்தோன்னா நல்லா லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு டேக் ஆன் டேக் ஆப் அந்த மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் அழுத்துறோம் அப்படியே கீழே இறங்கிடும், இந்த மாதிரி கீழே இறங்கிடும். திரும்பியும் வந்துட்டு அந்த டேக் ஆன் பட்டன் அழுத்தினோம் அப்படின்னா ஒரு 5 அடி கிட்ட வந்து பறக்கும். அழுத்திட்டேன். இப்போ பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு பறக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம தான் வந்துட்டு மேனுவலாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி இருக்கும். கேமரா பார்த்தோன்னா உங்களுக்கு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வந்துட்டு மேலே கீழே வந்துட்டு கேமரா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா நல்லா அருமையாகவே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரோனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம கடைக்கு வந்து வாங்குறீங்க அப்படின்னா கடையோட அட்ரஸ் வந்துட்டு மேப் லொக்கேஷனில் வந்துட்டு பின் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு. இல்லை கடையோட அட்ரஸ் வந்துட்டு சொல்லிடுறேன். கடை பேர் பார்த்தோன்னா 123 மொபைல் ஷாப்பு. கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் கருமாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது கடை. கடைக்கு வந்துட்டு நேராக இந்த ப்ராடக்ட் வேணும், இல்லை அப்படி இல்லைன்னா நம்மள்ட்ட பார்த்தோன்னா ஸ்டார்டிங் 1500 ஆரம்பித்து ஒரு 16500 வரைக்கும் இருக்குது. எந்த மாடல் வேணும்னாலும் நம்ம வந்துட்டு செக் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். நான் வந்துட்டு வெளியூர் ப்ரோ என்னால் வர முடியாது அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.